நான் பாரு அருமையான ஒரு துவையலே செஞ்சிருவேன் அந்த புளிச்சக்கீரையை வச்சு அப்படின்னு. புளிச்சக்கீரை ஏதுன்னா நான் ஆஞ்சுக்கிட்டு இருந்தேன். கல்லூரில இருந்து நம்ம சசி இருக்குல்ல, அது என்ன பண்ணுச்சு, எங்களோட தோட்டத்துல நிறைய இருந்துச்சு. அப்பதான் இந்தாங்கன்னு கொண்டாந்து கொடுத்துச்சு. அவங்களுக்கு கல்லூரில பெரிய ஃபார்மே வச்சிருக்கிறாங்களாம். அதுல இருந்து எனக்கு இந்த புளிச்சக்கீரை கொண்டாந்து கொடுத்தா. இப்ப இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு துவையல் செஞ்சு தரேன். ஏங்க பாட்டு வைத்தியம் கேட்டா நீங்க எப்ப பாரு சமையல் செய்யறீங்க அப்படின்னு நீங்க சிலர் நினைக்கலாம். இந்த புளிச்சக்கீரை வயிற்றுக்கு நல்லது. ஆந்திராவில் போனீங்கன்னாக்கா இந்த கோங்குரா தொக்கு இல்லாம அவங்க சாப்பிடவே ஆரம்பிக்க மாட்டாங்க. முதல்ல சோத்தை போட்ட உடனே நெய்யை போட்டு இந்த கோங்குரா பச்சடி அப்படிங்கிறாங்க. நம்ம பச்சடிங்கிறது வேற, அவங்க இந்த தொகையில தான் பச்சடிங்கிறாங்க. அதை போட்டு ஒரு 4 உருண்டை சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இந்த புளிச்சக்கீரையோட மருத்துவ குணம் தெரிஞ்சா விடவே மாட்டீங்க. ஆனா எங்க முத்து பேச்சு அதை கழுவிட்டு கொண்டு இப்படி வச்சா நான் சும்மா இருப்பேனா? சிரிக்கிற முறைக்கிற திருடம் போல முழிக்கிற புளிச்சக்கீரை தின்னது போல் மூஞ்சிய ஏன் சுழிக்கிற சிரிக்கிற முறைக்கிறன்னு சிரிச்சிட்டா. அவளுக்கு எதையோ நினைச்சுக்கிட்டு அந்த கோபத்தை நம்ம மேல காட்டுவா. அதை உரல்லையும் உலக்கையிலையும் காட்டினா எனக்கு வேலையாச்சும் ஆகும் இல்லையா? என்னத்தை செய்யறது? இதுகளை நம்பிதானே நம்மளால இருக்க முடியுது. இப்ப நான் போய் அம்மியை அரைச்சிட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு உங்களுக்கு புளிச்சக்கீரை என்னும் கோங்குரா வயிற்றுக்கு நல்லது, உடம்புக்கே ரொம்ப நல்லது. ஒரு 15 நாளைக்கு ஒரு 2 தரமாவது சாப்பிட்றணும் இந்த புளிச்சக்கீரை தொக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் நல்ல பூச்சி இல்லாத புளிச்சக்கீரை, கடுகு, வெந்தயம், சீரகம், எண்ணெய், பெருங்காயம், உப்பு, மிளகு, மிளகா வத்தல், முட்டூண்டு வெல்லம். ஏங்க துவையல்னா புளி வேண்டாமா நீங்க கேட்க கூடாது. ஏன்னா இது அப்படி புளிக்கும். புளியே வேண்டாம். இப்ப இதை எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். அடுப்ப மூட்டி சட்டி காயமும் இதுல எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். சில பேர் என்ன பண்றாங்க, ஆந்திரால நான் கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இல்லைங்க நாங்க வசதிக்கு என்ன செய்யறோம்னா இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி சட்டியில எண்ணெய் வச்சு கடுகை மட்டும் போட்டு இந்த அரைச்ச விழுது அப்படியே தொக்காவே இது பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆனா இதை அரைக்கணுங்கிறதே இல்லை, துவண்டு போயிடும். பாருங்களேன். இப்ப இதுல இம்புட்டூண்டு பெருங்காயம், பெருங்காயம் பொரியவும், கடுகு, இம்புட்டு வெந்தயம், இம்புட்டு சீரகம், மிளகா வத்தலை போட்டு. இப்ப வர மிளகா வத்தல்லாம் என் மேல ரொம்ப கோச்சுக்குது. இம்புட்டு மிளகையும் போட்டு, இப்ப மிளகும் வெடிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. எவ்வளவு கீரை போட்டேன், இவ்வளவு உண்டாயிடுச்சு இல்ல. இப்ப இதுல உப்பு போடணும், வெல்லமும் போடணும். கொஞ்சம் நம்ம இந்திய மலைக்கு அந்த பக்கம் போறதுக்கு முன்னாலேயே இங்க கர்நாடகால போனீங்கன்னால அங்கேயும் எல்லாத்துக்கும் வெல்லம் போடுவாங்க. ஆந்திரால இந்த மாதிரி தொக்குக்குன்னா வெல்லம் போடுவாங்க. நமக்கு தான் இன்னும் அந்த வழக்கம் வரல. இப்ப இது ஆறட்டும். இதை இப்படியே துவையல் அரைச்சிடலாம், தொக்கு அரைச்சிடலாம், இல்ல மசிச்சா கூட போரும் போல தோணுது. அவ்வளவு தானா குழஞ்சு போச்சு. சரி, இந்த புளிச்சக்கீரை எதுக்கு நல்லது? இந்த குடல் புண்ணுக்கு என்ன சொல்வீங்க? அல்சர் அப்படிம்பீங்களோ? அல்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த புளிச்சக்கீரையில மிளகா போடாம வெறும் மிளகு மட்டும் போட்டு சீரகம், வெந்தயம், பெருங்காயம் அதெல்லாம் போட்டு நீங்க அரைச்சிங்கன்னா அவங்க சாப்பிடலாம். அப்புறம் செரிமானம் சரியில்லாட்டாலும் இந்த புளிச்சக்கீரை சாப்பிட்டீங்கன்னாக்கா
ஜீரணம்லாம் நல்லா ஆயிரும். ஒரு ஒரு கீரைக்கும் ஒரு ஒரு மகிமை இருக்கு. அதாவது கீரைய பத்தி ஒரு நாளைக்கு தனியா கதையே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன? ஆக மொத்தம் எந்த கீரையா இருந்தாலும் விடாம ஒரு ஒரு வாரத்துல 1 நாள் இல்ல 2 நாள் ராத்திரியில சாப்பிடாதீங்க. இஞ்சி சாப்பிடக்கூடாது, நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது, கீரை சாப்பிடக்கூடாது, தயிர் சாப்பிடக்கூடாது. இது 4ம் நீங்க ராத்திரியில சாப்பிடாம இருந்தீங்கன்னால ஆரோக்கியம் நல்லா ஆயிடும். வாங்க இது இப்படி இத போய் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். முத்து பேச்சி கூப்பிடவா? முத்து பேச்சி, எல்லாரும் ஒன்னதான் கூப்பிட சொல்றாங்க. நான் தொகையில அரைக்க வேணாமா? சரி வா. இப்ப அருமையான இந்த கோங்குரா தொகையில அரைச்சிட்டு வந்தாச்சு. கண்டிப்பா வயித்துல அல்சரு கில்சரு புண்ணு இருக்கு, வேற ஏதாச்சும் இந்த ஜீரணத்துல கோளாறு இருந்துச்சுன்னாலும் இத சாப்பிட்டீங்கன்னா தன்னால சரியா போயிடும். கோங்குரா ஆந்திரான்னு நினைக்காதீங்க, நம்ம ஊரு புளிச்ச கீரை தான். அத காசர கீரை அப்படிம்பாங்க. காசர கீரைன்னு சொன்னா யாருக்கு தெரியும்? அது புளிப்பா இருக்கிறதுனால புளிச்ச கீரை. இது காசர கீரை துவையல்.